நீங்க ஒரு வாலிபால் பிளேயரா இருந்தா கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செச்சிங் எதுவும் பண்ணாம விளையாண்டுட்டு மட்டும் இருக்கீங்களா? A few moments later. அப்போ உங்களால அடுத்த லெவலுக்கு உங்க கேமை கொண்டு போக முடியாது. அப்போ இந்த தப்பை இனி பண்ணாதீங்க. செச்சிங் வார்ம் அப் பண்ணிட்டே மேட்ச் ப்ளே பண்ணுங்க. மேக்ஸிமம் வார்ம் அப் செச்சிங் பண்ற டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். நீங்க அந்த மேட்ச் ப்ளே பண்றதுக்கு முன்னாடி சரி மேட்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க உடம்பு வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு உடம்புல ஏற்பட்ட பெயின் எதுவுமே இல்லாம உங்க மேட்ச் இன்ட்ரெஸ்டா போய்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய ப்ரொபஷனல் பிளேயர்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காம இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க கேமை வேற லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் பண்ற செச்சிங் எல்லாமே ஒரு 15 செகண்ட் அல்லது 30 செகண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருங்க. செச்சிங் அப்புறம் வார்ம் அப் வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதுல போய் பார்த்து அதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி தயவு செய்து செச்சிங் எதுவும் பண்ணாம கண்டிப்பா மேட்ச் ப்ளே பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களை பயங்காட்டன்னு சொல்லி இதை நான் சொல்லல. என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்களை வச்சு தான் நான் இதை சொல்லுறேன். யார் மனசையும் புண்படுத்தணும் நோக்கம் அல்ல. A to Z வாலிபால் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இனி அனைத்து வீடியோவே வாய்ஸ் ஓல தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். உங்களுக்கு வாலிபால் பத்தி கத்துக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.